சில பேரோட வாழ்க்கைய பார்த்தா எல்லாமே சுலபமா நடக்கிற மாரி தோணும். வேலை, வெற்றி, மரியாதை அதையெல்லாம் பார்த்து நம்ம மனசுக்குள்ள ஒரு கேள்வி எழும். எனக்கு மட்டும் ஏன் இப்படி சோதனை? ராமுவின் வாழ்க்கையும் அப்படித்தான். ஒரு சாதாரண மனிதன். பெரிய கனவுகள் இல்லை. ஆனா மனசுக்குள்ள எப்போதும் ஒரு சின்ன வலி. எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை. யாராவது நல்ல வேலைக்கு போனாலும், யாராவது வாழ்க்கையில முன்னேறினாலும், ராமு மனசுக்குள்ள சொல்லிக் கொள்வான், அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கு, எனக்கு இல்ல. காலை எழுந்ததும் அதே சிந்தனை. இரவு தூங்கும் முன்னாடியும் அதே கேள்வி. ஒரு நாள் ராமு ஒரு பழைய கிராம கடை முன்பாக நின்றான். அங்கே ஒரு வயதான தாத்தா. சின்ன கடை, பெரிய சிரிப்பு. அந்த சிரிப்புல ஏதோ ஒரு அமைதி இருந்தது. ராமு மெதுவாக கேட்டான், தாத்தா, அதிர்ஷ்டம் உண்மையிலேயே சில பேருக்குத்தான் கிடைக்குதா? தாத்தா உடனே பதில் சொல்லல. சிறிது நேரம் மௌனம். பின்னர் மெதுவா சொன்னாரு, ஒரு கதைய சொல்றேன். அப்புறம் நீயே முடிவு பண்ணு. ஒரு காலத்துல ஒரு கிராமத்துல 2 நண்பர்கள் இருந்தாங்க. இருவருக்கும் அதே வயசு, அதே சூழ்நிலை, அதே வாய்ப்புகள். ஆனா அவர்களோட சிந்தனை மட்டும் வேற. முதல் நண்பன் எப்போதும் சொல்வான், அதிர்ஷ்டம் வந்தாதான் நான் ஏதாவது பண்ணுவேன். அதனால அவன் காத்துக்கிட்டே இருந்தான். நல்ல நேரம், சரியான சந்தர்ப்பம். அதிர்ஷ்ட நாள். நாள் போச்சு, மாசம் போச்சு, வருடம் போச்சு. ஆனா அதிர்ஷ்டம் மட்டும் வரல. இன்னொரு நண்பன் என்ன பண்ணினான் தெரியுமா? அவன் சொன்னது ஒண்ணே ஒன்று, அதிர்ஷ்டம் வருமா வராதா எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு என்னால முடிஞ்சதை நான் பண்ணுவேன். அவன் தினமும் உழைத்தான். சின்ன வேலைனாலும் சரி, யாரும் பாராட்டலனாலும் சரி, வெயில், மழை, சோர்வு எதுவும் அவனை நிறுத்தல. நாட்கள் ஓடின, வருடங்கள் கடந்தது. முதல் நண்பன் இன்னும் மரத்தடியில் உட்கார்ந்து எனக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். இரண்டாவது நண்பனும் மெதுவா முன்னேறினான். வேலை கிடைச்சது, நம்பிக்கை வந்தது, மரியாதை சேர்ந்தது. அப்போ தாத்தா ராமுவை பார்த்து சொன்னாரு, அதிர்ஷ்டம் வானத்திலிருந்து விழறதில்ல. நீ தினமும் பண்ற சின்ன சின்ன முயற்சி தான் ஒரு நாள் பெரிய அதிர்ஷ்டமா மாறுது. இந்த வார்த்தைகள் ராமுவின் மனசை ஆழமா தொட்டது. அந்த நாளுக்கு பிறகு ராமு ஒரு விஷயம் மட்டும் மாத்தினான். எனக்கு அதிர்ஷ்டமில்லை என்ற வார்த்தையை மனசிலிருந்து நீக்கிட்டான். அதுக்கு பதிலா ஒரே ஒரு கேள்வி, இன்னைக்கு நான் என்ன செய்யலாம்? சின்ன முயற்சி, சின்ன முன்னேற்றம். ஆனா ஒவ்வொரு நாளும் மனசு கொஞ்சம் கொஞ்சமா லேசா ஆனது. நாட்கள் கழிச்சு ராமு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டான். அதிர்ஷ்டம் முன்னாடி வராது. நாம் நடக்க ஆரம்பிச்ச பிறகுதான் அது பின்னாடி வந்து நம்ம கூட நடக்கும். அதனால அதிர்ஷ்டத்தை காத்திருக்காதே. முயற்சியை தொடங்கு. உன் நடைதான் உன் அதிர்ஷ்டத்தை உருவாக்கும்.